வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவைகள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே தற்சமயம் 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்கியிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரசாணையும் ஒரு ஸ்கீமையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் விண்ணப்பிக்க தேவைப்படுகிறது, அதே மாதிரி இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்க போகிறாங்க, அதற்கான முழு தகவலையுமே பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து பொங்கல் பரிசு தீபாவளி பரிசாக வழங்க போட இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக தீபாவளி பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் தீபாவளி பரிசுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட தமிழக அரசு 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே பார்ப்போம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இது போன ஆகஸ்ட் மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டாங்க. ஆனால் இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்துக்கு முன்னாடி ஒரு 4 தினத்திற்கு முன்னாடி வழங்கக்கூடியதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா 3 வகையான ரேஷன் அட்டையை தேர்ந்தெடுக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற NPHH, NPYY, PYY இந்த மாதிரி கார்டுகள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்பட இருக்குங்க. தீபாவளி பரிசாக நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா GST அமலுக்கு வந்தது. மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசை கொடுத்துட்டாரு, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அதே போல் மாநில அரசும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்காக வழங்க இருக்காங்க. ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷனை முன்னிட்டு நம்மளுடைய மக்கள்களுக்கு நல்லது செய்கிற விதமாக ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அறிவிப்பை தீபாவளி தினத்திற்கு முன்றைய நாட்களில் வெளியிட போகிறாங்க. எல்லோருக்குமே இந்த அப்டேட் சேரணுன்றதுக்காக தான், ஸ்கீம் அப்டேட் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம முழுமையாக எல்லோருக்குமே சொல்கிறோங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்குமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏழை மக்களுக்கு ரேஷன் அட்டைக்கு கீழே உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறதுங்க. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறதுங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது தெரியும். பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலையும் ரொக்க பணமும் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இந்த பரிசு தொகையை தீபாவளி தினத்தன்றே கொடுக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி தினத்தில் உங்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதற்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற கூட்டுறவு மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம், இல்லை ரேஷன் கடையிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. டோக்கன்கள் அனைத்தும் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் உங்களுடைய வீடு தேடி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.